இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே சாட்சியின் அனுபவத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே கனித்தரும் அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். கனித்தரும் அனுபவம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக வாழும் வாழ்க்கையே கனிதரும் அனுபவம். ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரத்திற்கு நாம் என்ன செய்வோம்? நன்றாக தண்ணீர் பாய்ச்சுவோம், உரம் வைப்போம், அதை கொத்தி எருவூட்டி நன்றாக பராமரிப்போம். காரணம், அந்த மரம் நன்றாக கனி தரும் என்பதற்காகவே. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கனி தர வேண்டும். அதைத்தான் நம் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வேதாகமம் எப்படி சொல்கிறது? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதாகமம் நமக்கு யோவான் 15:5 முதல் 6 வசனங்கள் நமக்கு கற்று தருகிறது. முதலாவது, நாம் கனி தர வேண்டுமென்றால் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, சங்கீதம் 1:2-3 பார்த்தோமானால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இரண்டாவதாக, நம் கனி தரும் அனுபவம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும், அதாவது உட்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம் கனி தரும் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் மத்தேயு 3:8 சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லுங்க. மனம் திரும்ப வேண்டும். முதலாவது, ஆண்டவரை நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். மூன்றாவது, மனம் திரும்ப வேண்டும். நம்மை ஆண்டவர் எப்படி படுத்திருக்கிறார் தெரியுமா? பாருங்க, எரேமியா 2:21 நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயிர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறிப்போனது என்ன என்று சொல்லி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறாரா? அழகாக நல்ல ஒரு உயர்குல திராட்சை செடியாக நம்மை உருவாக்குகிறார். நாம் எப்படி இருக்கோம்? ஆகாத ஒரு திராட்சை செடி போல இருக்கிறோமா? பாருங்க, உங்களை என்னையும் ஆண்டவர் அவராக உருவாக்கிறார். நம்ம வி ஆர் ஸ்பெஷல். ஆண்டவருக்கு ஸ்பெஷலாக இருக்கிறோம் நம்ம. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் உயர்குலமாக இருக்கிற நம்மை சிறிது நேரத்தில் நம்மளுடைய குணாதிசயங்கள் என்ன செய்கிறது? நம்மை ஆகாத கொடிகளாக மாற்றி விடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே கனி தரும் அனுபவம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? பாருங்க, ஆண்டவர் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்க பாருங்க, அங்கேயே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அங்கே பார்க்கும்போது அழகாக இருக்குது, நல்ல செடிகள், அந்த அந்த இலைகள், அந்த முழுவதுமாக ஆண்டவர் பார்க்கிறார். தூரத்துலேருந்து பார்த்து அங்கே அழகான கனி இருக்கும் என்று சொல்லி அங்கே போய் அந்த அத்தி மரத்தை பார்த்தால் அங்கே ஒரு கனி கூட இல்லை. அத்தி மரத்தை சபிக்கிறார். பாருங்க, உங்களை என்னையும் ஆண்டவர் கவனிக்கிறார். பரலோகமே நம்மை கவனித்து பார்க்கிறது. நம்மளுடைய கனித்தரும் அனுபவம் எப்படி இருக்கிறது பாருங்க. நம்ம ஆண்டவர் பார்க்கிற அழகா இருக்காங்களே, நல்ல ஆலயத்துக்கு 9 மணியிலே வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறாங்க, அப்படி பரவசமாக அபிஷேகத்திலாக பாடல்களை எல்லாம் பாடுறாங்களேன்னு சொல்லி தூரத்துலேருந்து இது என் மகள் என்று சொல்லி பார்த்து கொண்டு அந்த அத்தி மரத்தை போல தூரத்துலேருந்து பார்த்து பக்கத்திலே வந்து கனி இல்லை என்றால் நம்மளுடைய நிலைமை என்ன? ஆனால் அதைத்தான் இந்த வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டும். கனி தரும் அனுபவம் நமக்கு தேவை. ஆவியின் கனியை குறித்து நமக்கு கலாத்தியரிலே நான் பார்க்கிறோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். பாருங்க, நம்மகிட்ட அன்பு இருக்கிறதா? பாருங்க, வேதாகமத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அன்பு குறித்து, சமாதானத்தை குறித்து, சந்தோஷத்தை குறித்து, பொறுமை, எல்லா காரியமும் நமக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களோடு நாம் அன்பாக இருக்கிறோமா? பாருங்க, இந்த வேளையிலே அன்னை தெரசா அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன சொல்கிறது பாருங்க. அவளுடைய அன்பின் பணி பல ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவரோடு அவளுடைய அன்பின் வழியிலே நடத்த உதவிதான். ஒரு சரீரத்தில் பலவீனம் என்றால் அந்த சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அதே போல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு
நம்மளுடைய முழுவதும் ஆண்டவரை விட்டு நம்மை பின்னாக தள்ளுகிறது. இந்த கனி தரும் அனுபவத்திற்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, இது ஒரு ஒழுக்கம் சார்ந்தது. நம்மளுடைய ஒழுக்கம். அதனால்தான் சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க 5இல் வளையாதது 50இல் வளையுமான பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பெரியவர்கள் வீட்டில் இருந்தனா வந்தவர்களை வாங்கன்னு சொல்றதுக்கு, அதுமாதிரி பிள்ளைகள் மற்றவர்களோடு பழகுவதற்கு கற்றுக் கொடுப்பாங்க. அன்பு, மற்றவர்களோடு எப்படி உதவணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையிலே இது மிக முக்கியமான ஒரு அனுபவம். அது நமக்கு தேவை. இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது தான் ஆவிக்குரிய வகையிலே ஆண்டவரை நம்மை பிரதிபலிக்க முடியும். வேதாகமத்திலும் யோசேப்புடைய வாழ்க்கை இதற்கு முன் உதாரணமாக இருக்கிறது. யோசேப்பு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தகப்பனார் அவனுடைய முதிர் வயதிலே அவனை பெற்றது நிமித்தம் அவன் மீது மிகுந்த அன்பு வைக்கிறார். அவனுடைய சிறு வயது, அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் எல்லா செயல்களிலும் யோசேப்பு ஆண்டவரை முன்வைக்கிறார். அவனுடைய செயல்கள் முழுவதிலும் கனிகள் இருந்தது. அதனால தான் அவர் கடைசி ஆசீர்வாதத்திலே இவ்வாறாக சொல்கிறார், யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒவ்வொரு செயல்களிலும் சகோதரர்கள் பார்க்கும்போதும் கூட அவன் கோபப்படவே இல்லை. அவன் தயவை பெற்றுக்கொள்கிறான். எகிப்திலே அவன் அடிமையாக விற்கப்பட்ட நேரத்திலும் அவன் பொறுமையோடு இருக்கிறான். போத்திபாரின் மனைவி அவனை இச்சையின் காரணமாக அங்கே அவனை வஞ்சிக்கும் போது கூட ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி விலகி ஓடுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கனிகளை அவன் பிரதிபலித்தான். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிற அவனுடைய சாட்சிகளாக வாழ்கிறோம். அவனுடைய செயல்களை எல்லாம் நம்ம செய்கிறோம். கனி தரும் அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த வேளையிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த கனி தரும் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவை என்று சொல்லி அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனி தரும் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டுமப்பா. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கு எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரதிபலிக்க நீங்கள் கிருபை தாங்க முடிய கரத்திலே கொடுக்கிறேன். தாழ்த்தி கிருமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.